வெல்கம் டு நியூபி கேரியர் சேனல். இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான். செட் தோசையும் வடகரியும் நம்ம செய்ய போறோம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி வடகரிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. கடலைப்பருப்பு கொஞ்சமா எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய் மட்டும், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதை அரைச்சிடணும். கொரகொரப்பா அரைச்சு எடுத்தா போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ். அவ்வளவுதான். கடலைப்பருப்பு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அது பொரிக்க போறேன், அதனாலதான். என்ன சூடானதும் அரைச்சு வச்சிருக்க இந்த கடலைப்பருப்பு மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேர் அவிச்சு செய்வாங்க, சில பேர் வந்து வேக வச்சு செய்வாங்க. ஆனா எனக்கு வேக வச்சு செய்யறதுல அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அதனால நான் இப்போ பொரிச்சுதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப கடலை மாவு போட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம திருப்பி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது லைட்டா பொரிஞ்சாலே போதுங்க. ஏன்னா திருப்பி வந்து நம்ம குக் பண்ண போறதுனால லைட்டா பொரிஞ்சாலே போதும். இந்த வடை மாதிரி மொறுமொறுன்னு தேவை கிடையாது. ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். அது குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு விசில் வைக்க போறோம். அடிச்சு இப்ப எடுத்துக்கிறேன். அதை பொரிச்சத இப்ப கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுமே வந்து இந்த பட்டை, லவங்கம், அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு ஆட் பண்ணிட்டு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு தக்காளியும் போட்டு மசாலா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா பச்சை மிளகாவும் ஆல்ரெடி காரம், கடலைப்பருப்புலயும் நம்ம வந்து மிளகாய் வந்து போட்டு அரைச்சிருக்கோம், காஞ்ச மிளகாய். அதனால லைட்டா காரம் போட்டா போதும். போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து விசில் வச்சு இறக்கிடணும். அவ்வளவுதான், வடகரி ரெடி ஆயிடும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்ப வந்து தக்காளி, இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கொதிச்சு வெந்து வரணும் இல்லையா. வெந்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணி இழுத்துரும் அந்த கடலைப்பருப்பு. அதனால கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுக்கலாம். இப்ப தண்ணி கொதிக்குது. நல்லா கொதிச்சதுமே வந்து இந்த கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பருப்புலயே வந்து அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால உப்பு ஆட் பண்ணும் போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்ப விசில் போட்டுக்கிறேன். 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்ப செட் தோசைக்கு மாவு அரைச்சு வச்சிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் சொல்றேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து. அது வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து பச்சரிசி போடுவாங்க, நான் இட்லி அரிசி போட்டிருக்கேன். ஓகேங்களா. கூடவே வந்து அரை கப் அளவுக்கு வந்துட்டு இந்த தட்டை அவல் இருக்கு இல்லையா, அதுதான் நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா வந்து இது 4 மணி நேரம் அரிசியும் உளுந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அவல் வந்து நம்ம மாவு அரைக்க போறதுக்கு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதும். வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சு மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா
அதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து செட் தோசைனால எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஹோட்டல் எல்லாம் எல்லோ கலர்ல தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மைக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல, வேணுமா அதனால. அவ்வளவுதான். அது வந்து அந்த கலர் கொடுக்கறதுக்காக. இப்ப நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டவ்ல தவா வச்சிருக்கேன். இப்ப தோசை ஊத்திக்கலாம். செட் தோசை வந்து கொஞ்சம் மெதுன்னு தாங்க இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் இருக்கிறது. மெயினா இந்த செட் தோசையில வந்துட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரே. அது அழகா வருது. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். சூப்பரா வருதுங்க அந்த ஹோல்ஸ். செட் தோசை வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியா தான் இருக்கும். வடகரியும் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராவே. தோசை சூப்பர் ஸ்பாஞ்சியா வந்திருக்குங்க. தோசையும் செட் தோசையும் வடகரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாங்க சாப்பிட போறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாக்குறதுக்கே. டேஸ்ட்டுமே பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்தது வடகரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட பார்ப்போம். பாய்.